सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। கவனச்சிதறல் மற்றும் வேகமான வாழ்க்கை நிறைந்த உலகில் கோயில்கள் அமைதி, பக்தி மற்றும் ஆன்மீக ஆற்றலின் காலமற்ற சரணாலயங்களாக நிற்கின்றன. ஆனால் வீட்டில் பிரார்த்தனை செய்யக்கூடிய போது நாம் ஏன் கோயில்களுக்கு செல்ல வேண்டும்? இத்தனை கோயில்களுக்கு செல்வது ஏன் முக்கியம்? இன்று நமது வேதங்களின் ஞானம், ஆன்மீக தலைவர்களின் போதனைகள் மற்றும் ஆலய கட்டிடக்கலையின் பின்னால் உள்ள அறிவியல் மூலம் இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஆராய்வோம். சிறு வயது முதலே நம்மில் பலரை தாத்தா, பாட்டி, பெற்றோர் கோவிலுக்கு செல்ல ஊக்குவித்துள்ளனர். ஆனால் கோவில்களுக்கு செல்லும் நடைமுறை வேதங்கள், உபநிடதங்கள் மற்றும் புராணங்கள் போன்ற பண்டைய இந்து வேதங்களின் வழிகாட்டுதலில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணு புராணம் கோவிலில் தெய்வ ரூபத்தை தரிசிப்பது கூட ஆன்மீக புண்ணியத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறது. பகவத்கீதை எனது ரூபத்தை தியானித்து உன்னத பக்தியுடன் என்னை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களிடம் இல்லாததை நான் அளிப்பேன், அவர்களிடம் உள்ளதை நான் காப்பாற்றி பாதுகாப்பேன். பத்ம புராணம் யார் தினமும் கோயிலுக்கு சென்று தெய்வத்தை மனதார வழிபடுகிறாரோ அவர் தெய்வீக அருளை பெறுகிறார். ஆகம சாஸ்திரம் கோயில் ஒரு புனித யாத்திரை ஸ்தலம் போன்றது, அங்கு தெய்வீக இருப்பை உணரலாம். மனுஸ்மிருதி முக்தி மற்றும் சுய கட்டுப்பாட்டை விரும்புபவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் கோவில்களுக்கும் தொடர்ந்து சென்று வர வேண்டும். சாஸ்திரங்கள் குறிப்பிடுவதாவது கோவில்கள் வெறும் கட்டிட கட்டமைப்புகள் அல்ல, ஆனால் தெய்வீக ஆற்றல் மையங்களாகும். அங்கு தரிசனம் செய்வது, அதாவது தெய்வத்தின் திருவுருவத்தை காண்பது, ஆன்மாவின் மேம்பாட்டிற்கு மாற்றமளிக்கும் செயலாகும். பெரிய ஆன்மீக தலைவர்கள் மற்றும் தத்துவஞானிகள் கோயில்களுக்கு செல்வதன் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் அழகாக விளக்கியுள்ளனர். ஆதிசங்கராச்சாரியார் கோவில் என்பது வெறும் கட்டிட அமைப்பு மட்டுமல்ல, பிரபஞ்சம் மற்றும் ஆத்மாவின் பிரதிபலிப்பாகும். அதில் உள்ள பூஜை முறைகள் மற்றும் புனித கட்டிடக்கலை சாதகரை உள்நிலையை நோக்கி வழிநடத்துகின்றன. காஞ்சி சங்கராச்சாரியார் மகா பெரியவா சுவாமிகள் நம் துயரங்களை போக்க அருளின் மருந்து, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதுதான் அதுவே பக்தி. பக்தியை வளர்க்கும் இடங்கள் கோவில்கள் ஆகும். சுவாமி விவேகானந்தர் கோவில்கள் ஆன்மீகத்தின் மையங்களாகும். அங்கு சாதகர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்து தெய்வத்துடன் இணைய முடியும். மகாத்மா காந்தி கோவில்கள் கண்ணுக்கு தெரியாத எல்லையற்ற கடவுளுக்கும் நமக்கும் இடையே பாலங்களாக உள்ளன. கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்றாலும் கோவில்கள் அந்த தெய்வீகத்தினை நாம் கண்கூடாக உணரவும் அதன் இருப்பை நன்கு காணவும் உதவுகின்றன. சத்யசாய் பாபா கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஆனால் கோவில்கள் ஆன்மீக சக்தி மையங்களாக உள்ளன. அவற்றின் அதிர்வுகள் ஆன்மாவை உயர்த்தி மனதை ஊக்குவிக்கின்றன. திருஞான சம்பந்தர் தேவாரம் கோவில் இல்லை இடத்திற்கு செல்லேன், கோவில் உள்ளிடத்தை குறித்தே இருப்பேன். பொருள், கோவில் இல்லாத இடத்திற்கு நான் செல்ல மாட்டேன். தெய்வம் உறையும் கோவிலில் மட்டுமே நான் இருப்பேன். திருமூதர் திருமந்திரம் ஆலயம் தொழுவார் அழியர் என்று பாவம். ஆலயம் தொழாமல் அகலரோடு போவார். பொருள், கோவிலில் சென்று வழிபடும் பக்தர்கள் கருணைமிக்கவர்களாக விளங்குவர். ஆனால் கோவிலுக்கு சென்று தொழாதவர்கள் தெய்வத்திலிருந்து வெகு தூரமாக செல்கின்றனர். மாணிக்க வாசகர் திருவாசகம் கோயில் புக்கு குற்றமே கிடக்கண்டு நாயன் நின்ற நாட்கெல்லாம் திருநாளு. பொருள், கோவிலுக்குள் சென்று வழிபட்ட போது என் பாவங்கள் அனைத்தும் அழிந்தன. அதன் பிறகு நான் வாழும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மாறிவிட்டது. அப்பர் திருநாவுக்கரசர் தேவாரம் திருத்தலங்கள் திருப்பதி கண்டு பொருத்தம் தந்த பரமன் கந்தனே. பொருள், திருத்தலங்களை காண்பது மிகவும் புனிதமானது. அந்த புனித தலங்களில் தெய்வத்தின் அருளை பெற்றால் வாழ்க்கையில் எல்லா குறைகளும் தீரும். மாணிக்க வாசகர் திருவாசகம் முடிவில் நின்று முதல்வனடியை போற்றி அடைவோம் ஆலயத்தானே. பொருள், தெய்வத்தின் திருவடிகளை போற்றுவதே வாழ்க்கையின் உண்மையான முடிவும் இலக்குமாகும். அந்த இலக்கை அடைவது கோவிலின் வழியேதான். சுந்தரர் தேவாரம் கோயிலில் நின்று குறைவன் கடிந்து 1000 பேரடையா தெய்வம். பொருள், கோவிலில் சென்று வழிபட்டால் பாவங்களும் குறைகளும் நீங்கும். கோவில் வழிபாடு மூலம் தெய்வத்தின் அருளை பெறுவது எளிதாகும். திருவள்ளுவர் திருக்குறள் 610 அன்பின் வழியாள் அருளாள் தமருள். தெய்வம் தொழார் வினை. பொருள், அன்பின் வழியே தெய்வத்தின் அருள் கிடைக்கும். ஆனால் தெய்வத்தை வழிபடாமல் வாழும் வாழ்க்கை பயனற்றதாகும்.
பட்டினத்தார் காணாத கடவுளை காணுமிடம் ஆலயமருகே ஐயா. பொருள்: காண இயலாத கடவுளை உணர்ந்து காணும் இடம் ஆலயம், கோவில் தான். ஔவையார் குடியிருப்பின் குடியே வாழ்வாய், கோயில் சென்று கோயிலே வாழ்வாய். பொருள்: கோவிலுக்கு அருகில் குடியிருந்து வாழ்வது நல்ல வாழ்க்கையாகும். கோவிலின் அருள் நமக்கு செழிப்பையும் பாக்கியத்தையும் தரும். அருணகிரிநாதர் திருப்புகழ்: ஆலயம் போற்றி அங்கு அணுகி நின்று, வேலவனே உன்னை கேட்டோமென்று. பொருள்: கோவிலில் சென்று நின்று முருகனின் அருளை வேண்டி வழிபடுவதில் நாம் பூரண அமைதியையும் அருளையும் பெறுகிறோம். தியானம் செய்யவோ, கூட்டு பிரார்த்தனைகளுக்காகவோ அல்லது தெய்வீக ஆற்றலை உணர்வதற்காகவோ கோவில்கள் கடவுளுடனும் நம்முடைய ஆழ்மனத்துடனும் உள்ள இணைப்பை வளர்க்கும் தனித்துவமான இடங்களாக அமைந்துள்ளன. கோவில்களின் பின்னணி அறிவியல்: இந்து கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடங்களாக இல்லாமல் அறிவியல், கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளில் ஆழ்ந்த வேரூன்றியுள்ளன. அவற்றின் கட்டமைப்பு மற்றும் வடிவமைப்பு பண்டைய இந்திய நூல்களான வாஸ்து சாஸ்திரம், கட்டிடக்கலை அறிவியல் மற்றும் ஆகம சாஸ்திரம், கோவில் கட்டுமானம் மற்றும் பூஜை முறைகள் ஆகியவற்றை பின்பற்றுகின்றன. இந்து கோவில்கள் பெரும்பாலும் இயற்கையான, காந்த மற்றும் மின்னியல் புலங்கள் அதிகமாக உள்ள இடங்களில் கட்டப்படுகின்றன. பண்டைய கோவில் கட்டுமான வல்லுநர்கள் இந்த ஆற்றல் நிறைந்த இடங்களை கண்டறிந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து விருத்தி செய்ய முடியும் என உறுதி செய்தனர். இவ்விடங்கள் மூலஸ்தானங்கள் என அழைக்கப்படுகின்றன, மேலும் அவை தியானத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஏற்ற சூழலை உருவாக்கும் நோக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. கோவில்கள் குறிப்பிட்ட அட்சரேகைகள் மற்றும் தீர்க்கரேகைகளுடன் ஒத்துப்போகின்றன. இது ஆற்றல் ஓட்டத்தை மிகைப்படுத்துவதாகும். இது பக்தர்களுக்கு உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பயனளிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்து கோவிலின் வடிவமைப்பு இடம், ஆற்றல் மற்றும் பயன்பாட்டை ஒருங்கிணைக்கும் வாஸ்து சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறது. கர்ப்பகிரகம், கருவறை கோவிலின் மையப்பகுதியாக கருதப்படும். இது பிரபஞ்சத்தின் மையத்தை குறிக்கும். கோயில் கோபுரம்: இது ஒரு ஆண்டனாவாக செயல்பட்டு பிரபஞ்ச ஆற்றலை தெய்வத்திற்கும் பக்தர்களுக்கும் செலுத்துகிறது. பிரார்த்தனை மண்டபம்: இது பக்தர்களின் கூடுகைக்கான இடத்தினை வழங்குகிறது மற்றும் ஒலியியல் துல்லியத்தை பிரதிபலிக்கிறது. இதனால் மந்திரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளின் அதிர்வு திறன் அதிகரிக்கப்படுகிறது. தங்க விகிதம் மற்றும் சமச்சீரான வடிவமைப்பு: கோவில்கள் தங்க விகிதத்தை கொண்டு கட்டமைக்கப்படுகின்றன. இது கணிதத்தின் ஒரு கோட்பாடு ஆகும். இது அழகியல் ஒற்றுமை மற்றும் கட்டுமான உறுதியை உறுதி செய்கிறது. வடிவமைப்பில் உள்ள சமச்சீரான அமைப்பு பிரபஞ்சத்தின் சமநிலையையும் ஒழுங்கையும் பிரதிபலிக்கிறது. பொருட்களின் தேர்வு: கோவில்கள் குறிப்பிட்ட பொருட்களான கிரானைட், பளிங்கு மற்றும் மணற்கல் குறிப்பிட்ட பொருட்களை பயன்படுத்தி கட்டப்படுகின்றன. இவை உயர் மின்கடத்து திறனை கொண்டவை மற்றும் ஒலியின் அதிர்வுகளுடன் எதிரொலிக்கின்றன. கர்ப்பகிரகத்தின் தரையில் பொதுவாக அதிக ஆற்றல் கொண்ட கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆற்றல் புலங்களை பெருக்கும் என்று நம்பப்படுகிறது. செப்புத்தகடுகள் மற்றும் எந்திரங்கள், வடிவியல் சின்னங்கள் கருவறையின் கீழ் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த தட்டுகள் ஆற்றலை உறிஞ்சி கதிர்வீச்சு செய்து நேர்மறை மின்காந்த புலத்தை உருவாக்குகின்றன. விக்கிரக பிரதிஷ்டை என்பது உயிர் சக்தி, பிராணா ஊட்டுவதற்கான சடங்குகளை கொண்டது. இந்த சடங்குகளின் போது மந்திரங்கள் மற்றும் குறிப்பிட்ட வடிவியல் சடங்குகளை உள்ளடக்கியது. இது விக்கிரகத்தை தெய்வீக சக்தியின் மையமாக மாற்ற மந்திரங்கள் மற்றும் குறிப்பிட்ட வடிவியல் சீரமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. உருவங்கள் மற்றும் குறியீடுகள்: தெய்வ விக்கிரகங்கள் வெறும் கலை சிறப்புகள் மட்டுமல்ல, அவை துல்லியமான வழிகாட்டுதல்களை பின்பற்றி செதுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு போஸ் மற்றும் சைகை, முத்திரை ஆன்மீக மற்றும் உளவியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. கோவில்கள் மந்திரங்களின் ஒலி அதிர்வுகளை பெருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அதிர்வுகள் கோவிலின் கட்டமைப்பில் எதிரொலித்து பக்தர்களின் மனதையும் உடலையும் சாதகமாக பாதிக்கின்றன. மணிகளை அடிக்கும்போது ஏற்படும் ஒலி குறிப்பிட்ட அதிர்வு குறுக்களை கொண்டு வெளிவருகிறது. இது சூழலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மனதை தியான நிலைக்கு சீரமைக்க உதவுகிறது. மனத்தெளிவு: கர்ப்பகிரகத்தின் இருள் மற்றும் குறைந்த வெளிச்சம் மனதின் கவனத்தை ஒருமுகப்படுத்தி தியான நிலையை ஏற்படுத்துகிறது. கற்பூரம், தீபம், பூக்களின் வாசனைகள் உணர்வுகளை தூண்டுகிறது, தளர்வு மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கவும் உதவுகின்றன. உடல் ஆற்றல்: பெரும்பாலும் கடத்தும் பொருட்களால் ஆன கோயில் தரையில் வெறுங்காலுடன் நடப்பது உடலின் ஆற்றலை நிலைப்படுத்தி கிரவுண்டிங் சமநிலையை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. கோவில் அமைப்பு: பிரபஞ்சத்தின் ஓர் வரைபடம். கோவிலின் அமைப்பு பிரபஞ்சத்தின் ஒரு குறியீடான பிரதிநிதியாகும். அதன் மையப்பகுதியில் தெய்வம் இருப்பதாக கருதப்படுகிறது. இது பக்தனின் மனச்சித்தத்தை பிரபஞ்ச ஒழுங்குடன் இணைக்கின்றது. சூரிய மற்றும் சந்திர அமைப்புகள்: பல கோவில்கள் சூரியனின் மற்றும் சந்திரனின் இயக்கங்களைப் பற்றிய விண்மீனியல் நிகழ்வுகளான சமநிலை காலங்கள், எக்வினாக்ஸ் மற்றும் கருநிலை காலங்களுக்கு சால்ஸ்டைஸ் ஏற்ப சீரமைக்கப்படுகின்றன.
உதாரணமாக, சில குறிப்பிட்ட நாட்களில் சூரியன் தனது ஒளியை தெய்வத்தின் திருவுருவத்திற்கு நேரடியாக செலுத்தும் அளவுக்கு கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமூக அறிவியல்: கோவில்கள் சமுதாய கூட்டங்களின், பண்டிகைகளின் மற்றும் கல்வி நிகழ்வுகளின் மையமாக செயல்படுகின்றன. இது சமூக ஒற்றுமையை வளர்த்தும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கின்றன. ஆற்றல் பெருக்கம்: கூட்டு பிரார்த்தனைகள் கோவிலின் ஆன்மீக ஆற்றலை பெருக்கி நேர்மறை சக்தியால் நிரம்பிய சூழலை உருவாக்குகின்றன. பிரபல கோவில்களில் அறிவியல் சார்ந்த நடைமுறைகளின் உதாரணங்கள்: பிரகதீஸ்வரர் கோவில், தமிழ்நாடு. இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தில் வாஸ்து சாஸ்திர தத்துவங்களை பின்பற்றி மேற்கொண்ட உயர்ந்த பொறியியல் நுட்பத்தையும் சமநிலையான கட்டமைப்பையும் மற்றும் சிற்பங்களில் உள்ள சிக்கலான கலைப்பணிகளையும் காணலாம். கோனார்க் சூரிய கோவில், ஒடிசா. இந்த கோவில் சூரியனின் முதல் கதிர்களை பெறும் வகையில் சீராக சீரமைக்கப்பட்டுள்ளது. இது பிரபஞ்சத்தில் உள்ள சுழற்சிகளை காஸ்மிக் ரிதம்ஸ் பிரதிபலிக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில், தமிழ்நாடு. இந்த கோவிலின் அமைப்பு ஒரு மண்டலத்தை மண்டலா ஒத்துள்ளது. இது பிரபஞ்சத்தின் ஒழுங்கையும் அமைதியையும் குறிக்கும் வடிவமாகும். கோயில்களுக்கு ஏன் தவறாமல் செல்ல வேண்டும்? சுவாமி விவேகானந்தரின் உதாரணம்: ஏன் கோயில்களுக்கு செல்ல வேண்டும்? சிகாகோவில் அவரது புகழ்பெற்ற சொற்பொழிவுகளில் ஒன்றிற்கு பிறகு ஒரு மாணவர் சுவாமி விவேகானந்தரை அணுகி, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றால் நமக்கு ஏன் கோயில்கள் தேவை என்று கேட்டார். சுவாமி ஒரு எளிய உதாரணத்துடன் பதிலளித்தார்: உன் கார் டயரில் காற்று குறைந்துவிட்டால் ஏன் வெளியில் உள்ள காற்றை உள்ளே செல்ல விடுவதில்லை? அதற்கு ஒரு காற்று பம்ப் தேவைப்படும். அது காற்றை திரட்டிக்கொண்டு டயரில் நிரப்பும். அதேபோல கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆனால் கோவில்கள் ஆன்மீக ஆற்றலை திரட்டி அதை நம் மனங்களுக்கும் இதயங்களுக்கும் செலுத்தும் ஒரு ஆன்மீக பம்ப் போல செயல்படுகின்றன. கோயில்களுக்கு ஏன் தவறாமல் செல்ல வேண்டும்? ஆன்மீக இணைப்பு: கோயில்கள் புனிதமான இடங்கள். அங்கு தெய்வீகத்தின் இருப்பை வீட்டில் இருப்பதை விட தெளிவாக உணர முடியும். மன அமைதி: அமைதியான சூழல், மணிகள், மந்திரங்கள் மற்றும் சடங்குகளின் ஒலியுடன் இணைந்து மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் மன தெளிவை தருகிறது. பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம்: கோயில்களுக்கு செல்வது நமது வேர்களுடன் நம்மை இணைக்கிறது மற்றும் சமூகம் மற்றும் குடும்பத்துடனான நமது பிணைப்பை பலப்படுத்துகிறது. எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்துதல்: கோயில்கள் நமது எதிர்மறை ஆற்றல்களை சுத்தப்படுத்தி மனதையும் ஆன்மாவையும் உயர்த்தி நேர்மறை அதிர்வுகளுடன் நம்மை சீரமைப்பதாக நம்பப்படுகிறது. நல்ல கர்மா சேகரித்தல்: கோவில்களுக்கு செல்வது, பூஜைகள் செய்வது மற்றும் தர்மம் செய்வது நல்ல கர்மாவை அளிக்கின்றன. இது இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் நலன்களை வழங்கும். நன்றியுணர்வின் சின்னம்: வெற்றிகள், உடல் நலம் அல்லது பெற்ற பிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றியை தெரிவிக்க பலர் கோவில்களுக்கு செல்கிறார்கள். பண்டிகைகளின் கொண்டாட்டம்: கோவில்கள் பண்டிகைகள் கொண்டாடுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நாட்களில் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பூஜைகள், கீர்த்தனைகள் மற்றும் சமுதாய நிகழ்வுகளில் பங்கேற்கின்றனர். சமூக மற்றும் சமூக ஒருமைப்பாடு: கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, கலாச்சார மற்றும் கல்வி நடவடிக்கைகளுக்கான மையங்களாகவும் சமூக பிணைப்பு மற்றும் பரஸ்பர ஆதரவை வளர்க்கும் மையங்களாகவும் உள்ளன. சாராம்சத்தில், கோவில்கள் பக்தர்களுக்கு தெய்வீகத்தின் சாநிதியையும் ஆன்மீக பொது ஆர்வத்தையும் கலாச்சார பிணைப்பையும் வழங்கும் புனித தலங்களாக அமைகின்றன. இது அவர்களின் நம்பிக்கையையும் வாழ்வியல் நோக்கத்தையும் மேலும் வலுப்படுத்துகிறது. இந்து ஆலயங்களின் கட்டிடக்கலை அதிசயங்கள்: இந்து கோவில்கள் தங்கள் அற்புதமான கட்டிடக்கலைத்திறனுக்கு புகழ்பெற்றவை. அவை அசாதாரண பொறியியல் திறன், கலைத்திறன் மற்றும் ஆன்மீக அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்துகின்றன. இக்கோவில்கள் பலவும் பண்டைய கால கட்டிட வல்லுநர்களின் புத்திசாலித்தனத்திற்கும் பக்தி உணர்விற்கும் சான்றாக நிற்கின்றன. இந்தியாவில் நூற்றுக்கணக்கான பண்டைய கோவில்கள் கட்டிடக் கலைப்பாடுகளின் அற்புதங்கள் ஆகஸ்ட் உள்ளன. இவற்றில் சில முக்கியமானவை மட்டும் இங்கே பார்ப்போம். பிரகதீஸ்வரர் கோயில், தமிழ்நாடு. முழுவதும் கருங்கல்லால் கிரானைட் மூலம் கட்டப்பட்ட இந்த கோவில் எந்த நவீன இயந்திர உதவியும் இன்றி உருவாக்கப்பட்ட ஒரு பொறியியல் அதிசயமாகும். கோவிலின் விமானம் கோபுரம் 216 அடிகள் உயர்ந்து இந்தியாவின் மிக உயர்ந்த கோபுரங்களில் ஒன்றாக உள்ளது. மேலும் 80 டன் எடையுள்ள உச்சிக்கலசம் ஒரு பெரிய சாய்வான சாலையின் மூலம் நுட்பமாக மேலே வைத்து நிர்மாணிக்கப்பட்டது. சூரியன் கோயில், கோனார்க், ஒடிசா. இந்த கோவில் சூரிய பகவானின் வியப்பான தேரை போல வடிவமைக்கப்பட்டுள்ள பெரும் கலையமைப்பு ஆகும். இதில் 24 சிக்கலான சிற்பங்களுடன் கூடிய சக்கரங்கள் மற்றும் 7 கல்குதிரைகள் காணப்படுகின்றன. இந்த சக்கரங்கள் நேரத்தை துல்லியமாக அளவிடும் சண்டையல்கள் ஆகும். கோவில் வடிவமைப்பு: சூரியனின் முதல் கதிர்கள் கருவறைக்குள் உள்ள தெய்வத்தை நேரடியாக ஒளியூட்டும் வகையில் சீரமைக்கப்பட்டுள்ளது. இது கலை மற்றும் விண்மீனியல் ஆஸ்ட்ரோனமி இடையே ஒரு வியப்பான ஒருங்கிணைப்பாக அமைந்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோயில்,
மதுரை, தமிழ்நாடு. இந்த கோவில் அதன் கோபுரங்கள் மற்றும் 1000 கால் மண்டபம் ஆகியவற்றிற்கு புகழ்பெற்றது. இதில் ஒவ்வொரு தூணும் சிக்கலான சிற்பங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளன, மேலும் தட்டும்போது இசை நாதங்களை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் அமைப்பு மண்டலத்தை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பிரபஞ்ச ஒற்றுமையையும் சமநிலையையும் குறிக்கிறது. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கோவில் பயணத்திற்கான வழிகாட்டி இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான அழகிய கோவில்களை நீங்கள் கண்டறிய உதவுவதற்காக நான் பலவிதமான இணைய தளவரைபடங்களை இன்டராக்டிவ் மேப்ஸ் உருவாக்கியுள்ளேன். இதில் ஸ்ரீ ராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரர், ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ சரஸ்வதி, பகவான் சிவன், வைப்பு ஸ்தலங்கள், பகவான் சிவன், பரசுராம க்ஷேத்திரங்கள் கேரளா மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில்கள் அடங்கியுள்ளன. மேலும் பல கோவில்களின் விவரங்களுடன் கூடிய க்ஷேத்திர பயணத்திற்கான வலைப்பதிவுகள் பிளாக்ஸ் என் க்ஷேத்ராதனம் வலைத்தளத்தில் இணைப்பு விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தொடர்ந்து கோவில்களை விஜயம் செய்து தெய்வீக அருளை பெறுவதாக நான் நம்புகிறேன். சாராம்சத்தில், கோவில்கள் தெய்வத்துடனும் நம்முடைய ஆழ்மனத்துடனும் மீண்டும் இணைவதற்கான புனித தலங்களாகும். இவை உங்களுக்குள் அமைதியையும் நமது கலாச்சார பாரம்பரியத்தையும் கொண்டாடும் இடமாக விளங்குகின்றன. அதனால் அதை உங்கள் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். ஒரு கோவிலை வணங்கி தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அது உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். மேலும் ஆன்மீக பயணங்களுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.